வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பானிபூரி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து பானிபூரிக்கு வந்து பூரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். கடையில் வந்து பாக்கெட்டாக வந்து பானிபூரி வந்து கிடைக்குதுங்க. நான் அதுதான் வந்து வாங்கியிருக்கேன். இல்லை ரெடிமேடாக கிடைச்சாலும் ரெடிமேடாக வந்து வாங்கிக்கிட்டால் நமக்கு வேலை சுலபமாக நடக்கும். இப்போ வந்து எண்ணெயில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து இந்த பூரி வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பானிபூரிக்கு வந்து ரசம் வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து அதை வடிகட்டிக்கலாங்க. இதில் வந்து நம்ம இன்னும் தண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள், உப்பு, சாட் மசாலா, கொஞ்சமாக புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. கடைசியாக வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை வந்து புளிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க. அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை வந்து அந்த சீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு வந்து தூளுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். வேக விட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக விட்டு எடுத்துருக்கேங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எல்லாத்துலேயுமே ரசம், சட்னி எல்லாத்துலேயுமே வந்து மிளகாத்தூள், உப்புலாம் வந்து சேர்த்துருக்கோங்க. அதனால் பார்த்து வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து மசாலா, ரசம் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. பூரியும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு, ரசம், புளி சட்னி எல்லாமே வந்து சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு பானிபூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.